தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை ஈந்தின் இளம்பரை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான குணுந்தனை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. இன்று நாம் காணவிருக்கும் பதிவு மேச ராசி அப்படிங்கிற 12 ராசி மண்டலத்தில் முதன்மையாக இருக்கக்கூடிய ராசியை சொல்ல போகிறோம். பொதுவாக இந்த 12 ராசிகளை 3 மண்டலமாக பிரிச்சிருக்காங்க. சரமண்டலம், சிரமண்டலம், உபய மண்டலம் அப்படின்னு 3 மண்டலமாக பிரிச்சிருக்கிறாங்க. இந்த 3 மண்டலத்துக்குள்ளேயும் அர்த்த, காம, அதாவது தர்ம திரிகோணம், அர்த்த திரிகோணம், காம திரிகோணம், மோட்ச திரிகோணம்னு 4 விதமாக இந்த அமைப்பு இருக்கு. இப்போ நாம் இன்னைக்கு முதல்ல பார்க்க போகிறது மேஷ ராசியை பற்றி. இது அறம் வீட்டில் உள்ள, அதாவது தர்ம திரிகோணத்தில் உள்ள முதல் வீடு. அப்போ தர்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இவங்க பொதுப்படியாக மற்றவங்களுக்கு துன்பம் தராத வகையில் ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லலாம் இந்த அறம் வீடு. அறம் அப்படின்னா நல்லது, நல்லதையே சிந்திக்கிறது, நல்லதையே எண்ணுதல் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு மேஷ மண்டலம் அப்படிங்கிறது பொதுவாக என்ன அப்படின்னா, ஒரு மலையும் மலை சார்ந்த பகுதியும் உள்ள ஒரு வெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள், இதில் முழு நட்சத்திரமாக 2 நட்சத்திரங்களும் ஒரு கால் பங்கு கொண்ட நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் இருக்கும். அந்த அடிப்படையில் மேச ராசியில் உள்ள நட்சத்திரங்களில் முதன்மையான நட்சத்திரம் அசுபதி நட்சத்திரம், இரண்டாவது ரோகிணி, இரண்டாவது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், மூணாவது நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். இப்போ இது 9 ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் 4 பாதங்கள் அடிப்படையில், அஸ்வினிக்கு 4 பாதமும், பரணிக்கு 4 பாதமும், கிருத்திகைக்கு 1 பாதமும் கொண்ட அமைப்பு இந்த மண்டலம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா நட்சத்திரமே வெப்ப அடிப்படையிலேயே இயங்கும். அதனால் இது வெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல இங்கே ஆட்சி பெறக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், உச்சம் பெறக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், நீசம் பெறக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். மேலும் இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு 16 விதமான ஒரு பலனை எடுத்து சொல்லுவதாக நினைத்து இந்த ஜோதிட பதிவை இடுகிறேன். முதல்ல இந்த மேச மண்டலத்தில், அதாவது மேச ராசி, இது ஒரு சரராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய உருவம் பார்த்தீங்கன்னா ஆட்டினுடைய உருவம். அப்போ ஆடுங்கிறது கொஞ்சம் முன்கோபத்தை கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஒரு நிதானமற்ற ஒரு தன்மை இருக்கும் இதுக்கிட்ட. எதை செய்யணும், எதை முன்ன பின்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்காம ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேசராசி நேயர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. பொதுவாக இவங்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இந்த உடல் உஷ்ணம் இருக்கிறதுனாலேயே இவங்க ஒரு எமோஷனல் பர்சனாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டினுடைய குணம் என்னென்னா, சண்டை எடுக்கக்கூடிய குணம் அதிகமாக இருக்குது இந்த ஆட்டுகளுக்கு. அப்போ என்னென்னா, இவங்களுடைய நெற்றியில் ஒன்று ஒரு புடைப்பு இருக்கலாம், அல்லது ஒரு வெட்டுத்தழும்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க உடல் ரீதியாக பார்க்கும்போது ஒரு ஆரோக்கியமான மனநிலையில் இருந்தாலும் கூட இந்த பாவத்தில் வெப்பம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால சிலருக்கு இது சந்திரன் இந்த ராசியில், அதாவது மேச ராசியில் இருந்தாலே பொதுவாக இவங்களுக்கு என்னென்னா ஒரு பிரீத்திங், அதாவது சுவாச சம்பந்தமான ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவங்க தாயார் கூட நெருங்கி பழக முடியாத ஒரு சூழல் இவங்களுக்கு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலபுருஷனுக்கு 4ஆம் வீட்டில் இந்த ராசி அதிபதி போய் நீசமாற ஒரு அமைப்பை பார்க்கும்போது இவங்களுக்கு தாயாருடைய நெருங்கி பழகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்காது. மேலும் சிந்திக்கும் தன்மை இவங்களுக்கு கொஞ்சம் பின் யோசனை தான் அதிகமாக இருக்கும், முன் யோசனை இவங்களுக்கு அதிகமாக இருக்காது. அதனால்
ஒருத்தர் ஒரு சொன்னால் உடனே அதுக்கு வந்து நிதானித்து யோசிக்காமல் ஒரு பதிலை சொல்லி அவங்கக்கிட்ட வந்து ஒரு சண்டையிடக்கூடிய ஒரு சுபாவம் இருக்குது இவங்கக்கிட்ட எப்பயுமே வந்து மேசராசிக்காரங்களுக்கு. முன்கோபி, முன் யோசனை இல்லாதவங்க, ஒரு நிதானமற்ற போக்கு இவங்கக்கிட்ட இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதாவது இவங்க எப்படி அப்படின்னா, முன்னாடி ஒரு யோசனை பண்ணி செய்யாமல் செஞ்சுட்டு முன்னாடி போய் ஒரு வேகமாக போய் ஒரு செயலை செஞ்சுட்டு அதுக்கு பின்னாடி இவங்க வந்து ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு மனநிலை இந்த மேசராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இவங்க கல்வி அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்க, இந்த அரசு சம்பந்தப்பட்டமான காவல் பணிகளுக்கு இவங்களுக்கு அதிகமாக வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி வாகனம் ஓட்டுவதிலையும் இவங்க கொஞ்சம் வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் கண்டிப்பாக இருக்கும். மேலும் வந்து ஒரு அரசு பொறுப்பில் ஒரு நம்பகத்தன்மை உள்ள காவல் காக்கும் பணி அதாவது ஒரு ஒரு கம்பெனியை நிர்வகிக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் வந்து இந்த மேசராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக வந்து கைகூடும். ரெண்டாவது என்னென்னா, ஒரு சங்கத்தினுடைய தலைவர் அல்லது ஒரு கட்சியினுடைய தலைவர் போன்ற பதவிகளும் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இவங்களுக்கு அதிகமான வந்து நட்பு இருக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த மேசராசி நேயர்களுக்கு. ஏன்னா அடிக்கடி எல்லாத்துக்கூடயும் வந்து ஒரு கருத்துப்பேடு இருப்பதனால இவங்க வந்து அதிகமாக யாரு கூடயும் நட்பு அதிகமாக வச்சுக்க முடியாது இந்த மேசராசி நேயர்கள். எப்பொழுதும் மனதில் வந்து ஒரு ஒரு குழப்பமான ஒரு மனநிலை வச்சுருப்பாங்க. ஒரு தெளிவான ஒரு மனநிலை இவங்களுக்கு கிடையாது. அடிக்கடி இவங்களுக்கு வந்து ஒரு பய உணர்வு எப்போதும் இவங்ககிட்ட இருக்கிற அமைப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஜோதிடம் அல்லது மருத்துவம் சார்ந்த தன்மையில் இவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு அல்லது வந்து படிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு கண்டிப்பாக இருக்கும். மருத்துவம்னா ஆங்கில மருத்துவம் மட்டும் இல்லை, சித்தம், யுனானி, ஏதோ ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு கிராமத்தில் வந்து மந்திரிச்சு கொடுக்கறத கூட இவங்களுக்கு வந்து கைவந்த கலையாக இருக்கும். மேலும் வந்து இவங்க வந்து தர்மத்தை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும். எந்த செயலாக இருந்தாலும் இவங்க செஞ்சு பார்த்துடலாம் ஒரு கை அப்படின்னு ஒரு மனநிலை கொண்டவர்களாக இருப்பார்கள். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செயல் செஞ்சு தோற்று போயிட்டோம் அப்படிங்கிற மனநிலையில் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. மறுபடியும் கொஞ்ச நாள் விட்டு மறுபடியும் ஒரு புதிய ஒரு பரிணாம வளர்ச்சியில் இவங்க மறுபடியும் மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ எப்பயுமே இவங்க வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே போல் வந்து யாருக்காகவும் வந்து எந்த சூழ்நிலையிலையும் நிதானிக்காமல் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையில் அவங்க வந்து உயர போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, இவங்களுக்கு வந்து குழந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்காது. குழந்தைகள் வந்து இவங்களுக்கு வந்து ஒன்று பிறந்தால் வந்து பெண் குழந்தைகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மேசராசிகளுக்கு இருக்குது. அதனால் குழந்தை சார்ந்த ஒரு விஷயம் இந்த ஜாதகர் வாழ்க்கையில் இருக்கலாம், அல்லது குழந்தைகளால் தொந்தரவு இருக்கலாம். இந்த மாதிரி குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் இந்த மேசராசி அன்பர்களுக்கு ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை உருவாகும். அடுத்தது, சனி பகவான் மேசத்தில் நீசம் பெறுவதால் இவங்களுக்கு வந்து இரும்பு சத்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஹார்ஸ் பவர் இவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து இவங்க வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால இரும்பு சத்து கண்டிப்பாக குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா சனி அங்கே நீசமாக வர காரணத்தினால வந்து இவங்களுக்கு இரும்பு சத்து எளிதில் வந்து குறைஞ்சி போயிடும். அப்போ இவங்களுக்கு வந்து அந்த இரும்பு சத்துக்காக வந்து இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எள்ளை வந்து உணவில் சேர்த்துக்கலாம். எப்படிலாம் எள்ளை உணவில் சேர்த்துக்க முடியுமோ அப்படிலாம் வந்து எள்ளை உணவில் சேர்த்துக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இவங்க ஆசன அமைப்பில் செய்யும்போது இவங்க வந்து அஸ்வினி முத்திரைன்னு ஒரு முத்திரை இருக்குது, அஸ்வன ஆசனம்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் வந்து இவங்களை செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி லெவல் கூடும் மேசராசி நேயர்களுக்கு. அதே போல் வந்து இவங்க புல் அதிகமாக பயன்படுத்தலாம். இவங்களுக்கு கால் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா சனி இங்கே நீசம் ஆகிற காரணத்தினால சனி வந்து 10க்கும் 11க்கும் அதிபதிங்கிற காரணத்தினால வந்து அந்த மூட்டு வலி, மூட்டு தேய்மானம், பாத வலி, அந்த பாதத்துக்கு மேலே வலி இருக்கும், கெண்டைக்கால் வலி, மூட்டு வலி, இதெல்லாம் இருக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இவங்களுக்கு சத்து குறைபாடு வர்ற காரணம் தான் மெயினான காரணம். அப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பழைய சோறு, நெல்லிக்காய், தயிர் சேர்ந்து சாப்பிட்றது, அல்லது வந்து அஸ்வகந்த லேகியம், இந்த மாதிரி கொஞ்சம் லேகியங்கள் எடுத்துக்கிறது நல்லது. அல்லது வந்து சூரணமாக கூட எடுத்துக்கலாம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா வெண்பூசணி சாறு, இவங்களுக்கு வந்து வெண்பூசணி லேகியமோ அல்லது வெண்பூசணி சாறோ எடுத்துக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தேத்தான் கொட்டை லேகியம், இந்த மாதிரி சூரணம், இந்த மாதிரி எல்லாம் கூட எடுத்துக்கலாம் இந்த ராசிகளுக்கு. ஏன்னா வந்து அஸ்வகந்த லேகியம் அப்படிங்கிறது என்னன்னா தட்ப வெப்பநிலை ரெண்டையுமே சீராக்கக்கூடியது எது பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வகந்தம். அப்போ தட்பம் அப்படிங்கிறது என்ன, வெப்பம் அப்படிங்கிறது, வெப்பம்னா நமக்கு என்ன, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் தட்பம்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, அது குளிர் தான். ஒரு மனிதனுக்கு வந்து குளிர் அதிகமாக போனாலும் உடம்புக்கு கெடுதல், குளிர் கம்மியாக இருந்தாலும் உடம்புக்கு கெடுதல். வெப்பம் அதிகமாக போனாலும் கெடுதல், கம்மியாக இருந்தாலும், வெப்பம் கம்மியாக இருந்தாலும் நமக்கு கெடுதல். அப்போ இதை வந்து சமமாக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வகந்த லேகியம் சமமாக்கூடியது. இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த குதிரைக்கு வந்து அந்த பாம்பு கடி விஷத்தன்மை உள்ள மருந்துகள்லாம் வந்து எடுக்கிறது எங்கிறதுனா குதிரையினுடைய கழுத்து பகுதியில் வந்து அந்த விஷத்தை கொஞ்சமாக சிறிதளவு செலுத்தி அதன் மூலயமா தான் இருந்து இவங்களுக்கு வந்து அந்த விஷத்தினுடைய விஷ முறிவுக்கான மருந்து அங்கிருந்து தான் எடுக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து என்னென்னா தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த தொண்டை சார்ந்த பிரச்சனைகளில் முதல்ல வந்து இவங்களுக்கு என்னென்னா ஆஸ்மா, இந்த மாதிரி சுவாச கோளாறு வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மேசராசி நேயர்களுக்கு உண்டு அப்படின்னு நாம் சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கொல்லிமலை அறப்புரீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு. ஏன்னா அறம் சார்ந்த வீடு எல்லாமே வந்து நெருப்பு நட்சத்திரம். அதனால வந்து கொல்லி அப்படிங்கிறது என்னன்னா பரணி நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது. கிருத்திகை நட்சத்திரமும் வந்து என்னன்னா யாகத்தீயை குறிப்பிடக்கூடியது. அப்ப கேதுவும் அந்த ஞானத்தை குறிக்கக்கூடியது, ஆலயத்தை குறிப்பிடக்கூடியது. எனவே வந்து அந்த கொல்லிமலையில் உள்ள அறப்பளீஸ்வரர் ஆலயத்துல வந்து அங்க தல விருஷமா இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டி மரம். இந்த எட்டி மரம் இவங்களுக்கு வந்து நெகட்டிவ் தன்மையை இவங்களுக்கு பிடிக்காது. அப்போ நெகட்டிவ் தன்மையை போக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டி மரம். அதனால வந்து இவங்க அந்த ஹோமியோபதியில் நக்ஸ்வாமிகா 200 RX அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. அது அந்த எட்டி மரத்தினுடைய எசன்ஸ்லேருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு மருந்து தான். அப்போ இவங்க வந்து அந்த அமாவாசை பௌர்ணமி நாளில் ஒரு சுடுதண்ணிலேயோ ஒரு காஃபியா இல்லை டீயிலேயோ வந்து ஒரு 5 சொட்டு விட்டு குடிக்கிறது மூலயமா இவங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நெல்லிக்காய் சாறு அதிகமாக சாப்பிட்லாம். இந்த நெல்லிக்காய் அதிகமாக இவங்க பயன்படுத்துகிற போதெல்லாம் இவங்களுக்கு வந்து பொருளாதார தடையை நீக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். வைத்திய செலவுகள் குறையும். அதாவது ஒரு குடும்பத்தில் வைத்திய செலவு வராமல் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் ஒரு மிச்சப்படக்கூடிய அமைப்பு இருக்கும். அப்போ நெல்லிக்காய் இவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல பலனை தரும். அதுவும் இல்லாமல் இவங்க வந்து எந்த மாதிரி இப்போ ஆலயத்தை சொல்லியாச்சு. இவங்க வந்து உணவு சார்ந்த அமைப்பில் பார்க்கும்போது இவங்க கொஞ்சம் வாழைப்பழம், தேங்காய், இந்த நெல்லி இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்கன்னா, இந்த கொள்ளு, இந்த எள்ளு இதெல்லாம் வந்து இவங்களுக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப வாழ்க்கையில் ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலை ஏற்படும். இப்போ மேக்சிமம் வந்து இந்த மேசராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து என்னென்னா முதல்ல வந்து பொருளாதாரத்தில் வந்து கொஞ்சம் கம்மியான ஒரு அமைப்பில் தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து இவங்க தர்ம நியாயத்தை பற்றி பேசி ஆகணும். தர்ம நியாயத்தோடு இவங்க நடக்கணும் முதல்ல. அப்போனா தான் இவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து நல்ல விஷயங்கள் நல்லதே நடக்கும். பொய் பேசுதல், புறம் பேசுதல், ஏமாத்துறது, இந்த மாதிரி வந்து பிறன்மனை நோக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கு இருந்ததுன்னா வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு போகிறதுக்கான அமைப்பு இருக்கும் அப்படின்னு இந்த மேசராசி நேயர்கள் வந்து முதல்ல நம்ம வந்து இந்த கருத்தை நம்ம இன்னைக்கு பதிவிட்டிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் கொல்லிமலைக்கு ஒரு மாதத்தில் ஒரு தடவைனாச்சும் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல மாற்றம் இருக்கும். அது வந்து மேச ராசின்னு பொதுவாக நாம் எடுத்துக்கலாம். இதில் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் நாங்கள் எந்த கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிறதில் இல்லாமல் இந்த மண்டலத்தில் அந்த ராசியில் வெப்பத்தை குறிக்கக்கூடியதுனால கொல்லி என்பதையும் வெப்பத்தை குறிக்கக்கூடிய என்பது, மலை என்பதும் மேசராசிக்கு உண்டானது தான். இப்போ ஆடு மாடுகள் மேய்க்கக்கூடிய இடம், இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இவங்களுடைய ஏதாவது இவங்களோட சம்மந்தப்பட்டிருக்கும். அதாவது புதர், மலை சார்ந்த இடம், குன்று, இதெல்லாம் வந்து மேசராசிக்கு உண்டானது. அப்போ இதனோட இவங்களுடைய வாழ்க்கையினுடைய அமைப்பு, அதாவது இன்னொன்று சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா இது தலைநகரம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஊரில் இருந்தாங்கன்னா அந்த தலைநகரத்தில் இவங்க இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இப்போ சென்னை அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய தலைநகரம். இப்போ வந்து ஒவ்வொரு
மாவட்டத்துக்கும் ஒரு முதன்மை இடம் இருக்கு இல்லையா, அந்த மாவட்ட இடம். அப்படி பார்க்கும்போது அதில் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு முக்கிய தொடர்பு, நண்பர்கள் வட்டம், தொழில், போக்குவரத்து இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு நிதானிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கணும். உணர்ச்சி வசப்படக்கூடாது. உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தா இவங்களுக்கு வந்து எமோஷனல் ஹார்மோன் சுரப்பிகள் வந்து இவங்களுக்கு இன்பேலன்ஸாக போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுவும் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் தைராய்டு, கண்டிப்பாக தைராய்டு, சுவாச கோளாறு இதெல்லாம் மேச ராசிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரி, இப்போ நாம் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ரிஷபராசியை பற்றி பார்ப்போம். நீங்கள் வந்து இந்த சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் நல்ல விஷயங்கள் கிடைத்து கொண்டு இருக்கும். இப்படிக்கு அன்புடன் உபயம் வேலு சிவா. நான் வந்து திருச்செங்கோட்டில் வந்து நவசக்தி ஜோதிட குழுன்னு மாதம் கருத்தரங்கு நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த கருத்தரங்கில் பங்கு பெறுவதற்கும் ஜோதிடர்கள் பேசுவதற்கும் உங்களுக்கு வாய்ப்பு வேணும் அப்படின்னா என்னுடைய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய தொலைபேசி எண் 95 85 32 80 32. நன்றி, வணக்கம்.